மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இந்த நிலை இப்படியே மழை பொழியாமல் கொடுத்து போய்விடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்வு இதற்கு மேல் வடக்கே போகாது. யூ டர்ன் போடணும். இப்ப யூ டர்ன் எப்படி போட போகுதுன்னா, அதே நம்முடைய கடலோரத்தை ஒட்டியே திரும்ப போகிறது எனலாம். இதனால என்ன ஆகும்னா, இன்றைக்கும் நாளைக்கும் சென்னைக்கு அருகில் தான் இருக்கும். இப்படி செயலிழந்தால் என்ன ஆகும்? மழை பொழிவு சென்னைக்கு காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மழை பொழிவு சென்னைக்கு கொஞ்சம் கூடும். சென்னை மட்டுமல்ல, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கும் அப்படியே நீலகிரி வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மீண்டும் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பொழிவை தரும். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 1 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து சென்னைக்கு நெருக்கமாக நகர்ந்து வந்த அந்த டிட்வா புயல் நேற்று இரவே செயலிழந்தது. அதற்கு முன்பே நேற்று மதியத்திலிருந்தே செயலிழந்து தொடங்கியது. நாம் கூட செயலிழந்த வடிவில் தான் காணப்படுகிறது என்று சொல்லியிருந்தோம். ஆக அது நேற்று இரவே செயலிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு கிழக்கே காலை 90 கிலோமீட்டர்ல நீடித்தது. 70 கிலோமீட்டர்ல இப்ப 60 கிலோமீட்டர்ல நீடிக்கிறது. இன்னும் நெருங்கி வரும். ஆனால் செயலிழந்து கொண்டே நெருங்கி வரும். இந்த நிகழ்வோட செட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப நீராவியை கொண்டு போய் ஏத்துறது, கொண்டு போய் மசூலிப்பட்டினத்திலையும் பீமாவரத்திலையும் காக்கிநாடாவிலையும் கொண்டு ஏற்றி அப்படியே கடலோரமா வருது. அந்தமான் வழியா அப்படி நீண்ட ஒரு பெண்டு போட்டு திரும்புது. இந்த காற்று நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி இப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆந்திர பிரதேசம் போய் ஏறும் பொழுதே அந்த இமயமலை குளிர்விக்கும் காற்று அங்கேயே ஆந்திர பிரதேசத்திலேயே குளிர்வித்து விடுகிறது. அதாவது பீமாவரம், காக்கிநாடா, அப்புறம் ஏனாம், அருகில் இருக்கக்கூடிய விஜயவாடா, ஏலூர், தாடைப்பள்ளிக்கூடம் போன்ற பகுதிகளில், ராஜமுந்திரி பகுதிகளிலையும், அதற்கு தெற்கே அப்படியே ஓங்கோல், சிராலா, ரேப்பள்ளி போன்ற பகுதிகளிலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது சென்னை கிட்ட இருந்தாலும் மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்குது. சென்னைக்குள்ள தொடர்ந்து குளிர்காற்று மட்டுமே வருது. வெப்ப நீராவி கடலுக்குள்ளரே இருக்கு. கடலுக்குள்ளரே பொழியுது, ஆந்திர பிரதேசத்துல பொழியுது. இப்போ இதெல்லாம் ஒரு செட்டிங் தான். இப்போ நாம இலங்கைக்கு எப்படி எச்சரிக்கை கொடுத்தோம்? அவசர நிலை பிரகடனம் செய்யும் வகையில் கொடுத்தோம். அப்படியே எந்தவித ஒளிவும் மறைவும் இன்றி நடக்க போவதை உச்சபட்சமா அறிவித்தோம். அதே இது இங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். முடியாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போய்விட்டது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். ஆகவே அவ்வளவு கோரமானது அந்த புயல். கோடியக்கரை வந்தது ஏறி இருந்தால் என்ன இருக்கும்? திருச்சி வரை கொட்டி இருக்கும். ஏன்? அது தீவிரம் இழந்தது. உண்மையில் சொல்ல போனால் இலங்கையிலிருந்து இறங்கும் பொழுதே செயலிழந்தது. தொடர்ந்து புயல் என்று அறிவிக்கப்பட்டது என்றுதான் நாம சொல்ல வேண்டும். ஆகவே செயலிழந்துதான் நகர்ந்தது. இதனால் கடலோரம் மட்டும்தான் அதில் மழை பொழிவு கொடுத்தது. மேலும் குளிர் அலை கொடுத்தது. அரபிக்கடல்ல இருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்தது. அது கட்டுப்படுத்தி வைத்திருந்த இமயமலை குளிர்காற்றை அது செயலிழந்ததும் அங்கே போய் கொண்டிருந்த குளிர்காற்று எங்கே வந்து இதுக்குள் நுழைந்து ஒட்டுமொத்தமாக கடலோரத்தை மட்டுமே ஒரு 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு 2 நாள் கொடுத்துச்சு. 2 ஊருக்கு, அது வேதாரண்யம், தரங்கம்பாடி எல்லாம் கடலோரம் மட்டுமே. இதற்கு மேல சென்னை போய் மழை பொழிவை கொடுக்குன்னா கொடுக்கல. இதெல்லாம் நம்ம ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மனத்திரையில மிக பயங்கரமா தெரிந்தது. இலங்கையில் பாதியாவது இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிவிக்காமல் கொஞ்சம் மறைத்தேன். இருந்தாலும் அந்த அளவு வராமல் போனது. இப்போ கடல்ல இருந்து கொண்டு ஆந்திர பிரதேசத்தில் மழை பொழிவை கொடுக்குது. ஆனால் சென்னைக்கு 60 கிலோமீட்டர் இருக்கு. வெறும் காற்றை மட்டும், குளிரை மட்டும், அச்சுறுத்தி மட்டும் கொண்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே மழை பொழியாமல் கொடுத்து போய்விடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த நிகழ்வு இதற்கு மேல் வடக்கே போகாது. யூ டர்ன் போடணும். இப்ப யூ டர்ன் எப்படி போட போகுதுன்னா, பிரேக் போட போகுது. யூ டர்ன் இல்ல, வந்த வழியில் சற்று திரும்பி பெருசா விலகி போய் விடாமல் அதே நம்முடைய கடலோரத்தை ஒட்டியே திரும்ப போகிறது எனலாம். மீண்டும் செயலிழந்து இதனால என்ன ஆகும்னா, இன்றைக்கும் நாளைக்கும் சென்னைக்கு அருகில் தான் இருக்கும். சென்னைக்கு அருகில் இருந்து கொண்டு இது மண்டலமாக செயலிழக்கும். மேலும் அங்கிருந்து கொண்டே அது வெல்மார்க் ஆபரேஷனா கூட செயலிழந்து விடும். இப்படி செயலிழந்தால் என்ன ஆகும்? மழை பொழிவு சென்னைக்கு காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும், விலகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த குளிரலை ஈர்ப்பை விட்டால், சக்தியை முற்றிலும் இந்த நிகழ்வு இழந்தால்
கண்டிப்பாக இமயமலை குளிரலை ஈர்க்கும் சக்தியை இழந்தால் குளிர் வராமல் இருந்தாலே மழை பொழிந்துவிடும். தரையில் இருக்கக்கூடிய குளிர்காற்றை பெற்று நீராவி நீராக மாறும். ஆகவே அந்த அமைப்பு இன்றைக்கு கிடைக்கலாம் அல்லது நாளைக்கு கிடைக்கலாம். ஆனால் பெரிய பாதிப்பிலிருந்து சென்னை தப்பியது என்றாலும் மழை விலகவில்லை. மழை கனமழை மிக கனமழை பொழிவெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. 2ஆம் தேதி வரை சென்னைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருந்து 2 வாய்ப்பாக நாம் அறிவித்திருக்கிறோம். ஒன்று செயலிழந்து சென்னைக்கு சற்று தெற்கு புறமாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக கேரளாவை நோக்கி மேற்கு மாவட்டங்களை நோக்கி நகர்தல், அப்படியே வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக நகர்தல். அப்படின்னா அப்படியே சென்னையில் இருப்பது நேரடியாக கோயம்புத்தூர் போய் அரபிக்கடல் போவது வாய்ப்பு 2. வாய்ப்பு 1 என்னன்னா கொஞ்சம் தெற்கே வந்து புதுச்சேரிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நுழைந்து அப்படியே மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போவது. இன்னொன்று வாய்ப்பு 3 கூட சொல்லலாம். பாக்ஜல சிந்தியில் நுழைந்து மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போவது. எப்படியோ இது தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் போக போகிறது. வாய்ப்பு 1 படி அமைந்தால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சென்னைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னை அருகே காத்திருக்கும் நேரம் கூடும். 3ஆம் தேதி வரை காத்திருக்கும். ஓகேயா? இப்போ மழைப்பொழிவு சென்னைக்கு கொஞ்சம் கூடும். சென்னை மட்டுமல்ல, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கும் சேர்த்து கொண்டு அப்படியே நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வாய்ப்பு 1 படி அமைந்தால் சென்னைக்கு மழை உண்டு. அதாவது 2ஆம் தேதி பொழிந்துவிட்டு 3ஆம் தேதியோட அப்படியே சென்னை விட்டு தெற்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மழைப்பொழிவு கொடுக்கும். வாய்ப்பு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு மழை உண்டு. இது சென்னைக்கு சற்று தெற்கு புறமாக நகர்ந்தால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை தரும். ஏனென்றால் உருவாக போவது செயலிழக்க போகிற ஒரு நிகழ்வு. செயலிழந்தால் ஒரு பிடி இல்லாமல் இருக்கும், கடலிலே ஒரு பிடி இல்லாமல் இருக்கும், ஊன்றாமல் இருக்கும். அது எப்படியும் நகரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வளிமண்டல சுழற்சி அங்கும் இங்கும் ஆக்சிலேஷன்ல இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை அது கணிக்க முடியாது. அதனால செயலிழந்தால் ஒரு தாழ்வு பகுதியாக மாறினால் அது தமிழ்நாட்டு கடலோரம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதில் மாற்றமில்லை. வடகடலோரம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா, மத்திய கடலோரம் நுழைந்து மேற்கு நோக்கி பயணிக்குமா, அல்லது பாக்ஜல சிந்தி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பதுதான் ஆய்வறிக்கை. எது எப்படியோ வரக்கூடிய 1ஆம் தேதி 2ஆம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை அருகே நீடித்து செயலிழக்கும் பொழுது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணுப்பேட்டை மற்றும் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பொழிவை தரும். இது உள் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எனலாம். ஆனால் ஒரு அதிர்ச்சியில் இருப்பார்கள் டெல்டா மாவட்ட மக்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையின் வெள்ளம் இன்னும் வடியவில்லை, வடிய வாய்ப்பே இல்லை. கடல் சீற்றமாக இருக்கிற காரணத்தினாலே ஆறு உள்ளே இழுக்கவில்லை ஆற்று நீரை. அதே போலதான் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நீரில் மூழ்கி இருக்கிறது. இளம் பயிர் போய்விட்டது எனலாம். இளம் பயிர் 2 நாட்களுக்கு மேலே இருக்காது. இளம் பயிர் அதுவும் நேற்று முன்தினம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடவு செய்ததெல்லாம் நீருக்குள்ளேயே அந்த பயிர் எங்க இருக்கு என்பதை நீரோடு நீராக நீர்த்து போய்விட்டது. பாவம். அப்படியும் இருக்கிறார்கள் விவசாயிகள். இவர்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்தாலும் உண்மையை நாம் சொல்ல வேண்டிய நிலைமையில கடமையில இருக்கிறேன். இருந்தாலும் எப்படி மழை பொழியும் என்பதை நான் உங்களுக்கு ஒரு ஊகத்துக்கு வழங்குகிறேன். நீங்கள் வடிய விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ 5 லிட்டர் வடிகிறது என்றால் 1 லிட்டர் மேலிருந்து மழை பெய்யும். புரியுதுங்களா? அப்ப வடிவது தாமதம் அடையும் என்று தான் சொல்லலாம். ஆக நீங்கள் 4 லிட்டர் வடிய விட்டீங்கன்னா 3/4 லிட்டராவது மேலே இருந்து பெய்யும். அப்போ வடிவது தாமதம் அடையும். மழை மேல் மழை இருக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதி வரை மழை இருக்கு. 7ஆம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி சென்னைக்கு அருகே இருந்துவிட்டு மேற்கு நோக்கி 3ஆம் தேதி நகரும் பொழுது 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை மழை இருக்கும். இதை நாம் இன்று அறிவிக்கவில்லை, கடந்த பல நாட்களுக்கு முன்பே அறிவித்திருந்தோம். அது வங்கக்கடலில் மேற்கு தென்மே அதாவது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வரும் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் வருகிறது. அதோடு இணைந்து தான் இந்த மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதுவும் வருகிறது. அது இணைந்து அது டெல்டா மாவட்டத்தின் வட இலங்கை அருகே அதுவும் இதோட ஒன்றிணைந்து தான் மேற்கு நோக்கி போக போகிறது. அதனால மழைப்பொழிவு சற்று கனமழை பொழிவே தெரிகிறது வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை. ஆக மழை இல்லை என்று சொல்வதற்கில்லை. கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்திருக்கும். மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும். ஆனால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அங்கிருந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுக்கும். நெருங்கி வந்து செயலிழந்து மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு மேற்கு நோக்கி 3ஆம் தேதி நகரும் பொழுது மழைப்பொழிவை தொடக்கும். கண்டிப்பாக 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. 4லிருந்து 7ஆம் தேதி வரை மழை உண்டு. அதுக்கு அடுத்தபடியா மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு. இப்போ 8ஆம் தேதி வரை மழைப்பிடிவு கொடுத்து விட்டு 2 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு 11ஆம் தேதி வாக்குல மழை வரும். அந்த நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடற்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு நிகழ்வு 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ ஒரு நிகழ்வு வந்து இதில் இணைய போகுது. அது பாக்யல சிந்தி அருகில வந்து இணையும் பொழுது 2 ஒன்றிணைந்தா மேற்கு நோக்கி போகும்போது நல்ல மழை தரப்போகிறது. அது பெரிய நிகழ்வெல்லாம் கிடையாது. ஒரு காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி எனலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஒரு 11, 12, 13 தேதிகளில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடற்பகுதியில் இருக்கிறது. அதுவும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் ஒரு தாழ்வு நிலை தான். அதுவும் ஒரு கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலை தான். கடலோட இணைந்த காற்று சுழற்சி தான். கவலைப்படாதீங்க. அதே போல 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய நிகழ்வு தான். அது இப்பொழுது வந்து எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் இருக்கு. அது வந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா வியட்நாம் கடந்து அது தாய்லாந்து வளைகுடா வழியாகவும் செயலிழந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலுவானது. அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மழை தரும். கிறிஸ்துமஸுக்கு பின்னாடி வரக்கூடிய நிகழ்வு மேலும் வலுவானது. அறிவிக்க வருந்துகிறேன், இலங்கை மக்களே, தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். அதற்குள் ஓரளவு உங்களுடைய வெள்ளம் வடிந்துவிடும். இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். ஏற்கனவே ஒரு பெய்த பேரழிவு புயல் போல அவசர நிலை பிரகடனம் செய்யக்கூடிய நிலையில் ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பு இனிமேல் ஏற்படாது. வரக்கூடிய மழையெல்லாம் பருவமழை காலம் தொடர்கிறது என்பதன் காரணமாக வரக்கூடியதுதான். அதற்கான நீங்கள் முன்னேற்பாடுடன் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர மழை இருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். மிகவும் உங்களுக்கு ஏற்கனவே கடும் எச்சரிக்கை கொடுத்தேன். இருந்தாலும் இப்பொழுது இந்த மழைப்பொழிவு பாதிக்காது இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு ஈரம், மேலும் முன்னேற்றத்திற்கான மறுசீரமைப்புக்கு ஒரு இடையூறு, இப்படிப்பட்ட மழையாகத்தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். ஜனவரியிலேயும் மழை இருக்கு. ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில கொடுத்திருக்கேன். அதை மீண்டும் மீண்டும் அறிவித்து நம்முடைய பல்வேறு மறுவாழ்வுன்னு சொல்லி இப்ப இயற்கை மறுவாழ்வுல சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக அது இருக்கும். ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் மழை கிடைக்கும் என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.